பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர்னா என்ன? எதுக்கு இதுக்காக கோடி கோடியா செலவு பண்றாங்க? நம்ம உலகத்துல 30,000க்கும் அதிகமான பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர் பயன்பாட்டுல இருக்கு. ஆனா இந்த கவுண்ட்ல வெறும் 1% தான் பிசிக்ஸ் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் இது 0.5 mmல இருந்து 27 கிலோமீட்டர் சைஸ் வரைக்கும் காணப்படுது. ஆனா எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இந்த மிஷினை கிரியேட் பண்ணணும்? 1% மட்டும்தான் பிசிக்ஸ் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். 99% ஆஃப் மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரேடியோ தெரபி, மெடிக்கல் ஸ்டெரிலைசேஷன், ஃபேக்டரிஸ்ல மெட்டீரியல்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக, எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ் கிரியேட் பண்ண அண்ட் அயான் இம்ப்ளான்டேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் இதெல்லாம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அந்த 1%ல பிசிக்ஸ் ரிசர்ச், இதோ ஆட்டம் சைஸ் கம்பேரிஷன் வித் அவர் ஹேர். புரோட்டானையும் எலக்ட்ரானையும் ஒண்ணுக்கு ஒண்ணா மோத விடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 99.99% ஸ்பீட்ல கொலைட் ஆகும்போது அங்க ஹியூஜ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த கொலிஷன் போது வெளிவர்ற பார்ட்டிகிள காட் பார்ட்டிகிள் ஆர் ஹிக்ஸ் போசான்னு சொல்றாங்க. இதை வச்சு பிக் பேங் தியரியை ஸ்டடி பண்றதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு லைட் இயர்னா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். இந்த பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டரால லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் கொலிஷன் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இது சாத்தியம்னு தோணுதுல? இதை பத்தின ஒரு வீடியோ வேணும்னா காமெண்ட்ல சொல்லுங்க.